குட் மார்னிங் டாக்டர். கை, கால், மூட்டு வலியோடு வருபவர்களுக்கு எந்த நோயாளிகளுக்கு பிஆர்பி சிகிச்சை தேவைப்படும்? எந்த நோயாளிகளுக்கு ஸ்டெம் செல் சிகிச்சை தேவைப்படும் டாக்டர்? பிஆர்பிங்கிறது இளவயதுக்காரர்களுக்கு செய்ய வேண்டிய சிகிச்சை. இளவயது அடிபட்டு கொஞ்ச நாள் தான் ஆகுது, டயக்னோஸ் பண்ணி பிரச்சனைகள், கீழே விழுந்து லிகமெண்ட் இன்ஜுரி, இல்லை விளையாடும்போது தோள்பட்டையில் வலி ஏற்படுது, இது 1 மாதத்துக்குள்ளே தான் ஆயிருக்குது அப்படின்னா பிஆர்பி சிகிச்சையில் நல்ல குணம் கிடைக்கும். இது எதனால் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு, ஜவ்வு எதுவும் கிழிஞ்சிருக்கா, ஜவ்வில் வீக்கம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு பிஆர்பி சிகிச்சை கொடுத்தோம்னாலே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வயதானவர்களுக்கு வரக்கூடிய மூட்டு வியாதிகள் அது பிஆர்பி சிகிச்சையில் அதை குணப்படுத்த முடியாது. ஆனால் ஸ்டெம் செல் சிகிச்சை மூலமாக அதை குணப்படுத்தலாம். இதிலிருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா, பிஆர்பியை விட ஸ்டெம் செல் 8 மடங்கு அதிக திறன் வாய்ந்தது. ஏன்னா அதில் இருக்கிற க்ரோத் ஃபேக்டர்ஸ், அதில் இருக்கிற ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட், அதில் இருக்கிற ரீஜெனரேட்டிவ் பொட்டென்ஷியல் பிஆர்பியை விட 8 மடங்கு அதிகமாக இருக்கும். பிஆர்பியில் அந்த க்ரோத் ஃபேக்டர்ஸ் பிளேட்லெட்லேருந்து ஆல்ரெடி ரிலீஸ் ஆனதை தான் நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறோம். ஆனால் ஸ்டெம் செல்ங்கிறது நம்ம உடம்புலேயே இருந்து அது மேற்கொண்டு பல நேரங்களுக்கு, பல நாட்களுக்கு அது வேலை செய்யும். பிஆர்பிங்கிறது ஒரு ஃபோட்டோ மாதிரி, ஸ்டெம் செல்ங்கிறது ஒரு வீடியோ மாதிரி. அது இருந்து பல நாட்களுக்கு வேலை செய்யும். அதனால் வயதானவர்களுக்கு ஸ்டெம் செல் சிகிச்சை தான் அதிகம் பயனளிக்கும்.